இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கப் எடுத்து அதுல முட்டையை பாயில் பண்ணி சாப்பிடுறாரு. சோ வாங்க நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஒரு முட்டையை தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். அதுவும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பேப்பர் கப்ல தான் நாங்க பாயில் பண்ண போறோம். அந்த பேப்பர் கப்புக்கு கீழே மெழுகுபத்தியை வச்சு இந்த ஒரு ஸ்டைல தான் இன்னைக்கு நம்ம பாயில் பண்ண போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் பேப்பர் கப்பை ஃபயர்ல காட்டினா அது கண்டிப்பா எரிஞ்சிரும்னு. அப்புறம் எப்படி அந்த முட்டையை பாயில் பண்றதுன்னு நீங்க கேப்பீங்க. சோ இந்த ஒரு பேப்பர் கப்ல நம்ம முதல்ல தண்ணி ஊத்திக்கலாம். சோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில்ல இப்படி புடிச்சுதான் நம்ம பாயில் பண்ண போறோம். சோ இப்படியே நம்ம புடிச்சு பண்ணிட்டு இருக்கனால நமக்கு ஹேண்டுங்கிறது ரொம்ப வலிக்கும். சோ அதனால இந்த மாதிரி ஒரு கிட்ட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த கிட்ட இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சு அதுக்கு நடுவுல ஒரு கேண்டில வச்சு கிட்டுக்கு மேலதான் இந்த பேப்பர் கப்பை வச்சு பாயில் பண்ண போறோம். இப்போ வாங்க அந்த கேண்டில பத்த வச்சுக்கலாம். சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருச்சு. இது ஃபெயில் ஆனதுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு. ரீசன் ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அவுட் சைட்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனால காத்து அடிச்சுட்டு இருந்தனால எங்களால அவ்வளவா பண்ண முடியல. பேப்பர் கப்புக்கு கீழேயே எக்ஸ்ட்ரா பேப்பர் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த ஒரு பேப்பர் கேண்டில் ஃபயர் ஸ்டேபிளா இல்லாதனால சோ அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் மேல பட்டு நல்லா ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ அது அப்படி ஓட்டையா போட்டுட்டனால அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய ஆரம்பிச்சிருச்சு. சோ வாங்க நம்ம இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டுக்குள்ள வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதோட ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் கீழே கொடுத்திருக்கேன் வீடியோ, மறக்காம அதை போய் பாருங்க. சோ இங்க ஒரு செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சோ இந்த ஒரு பேப்பர் கப்ல இப்ப முட்டையை போட்டுக்கலாம். இப்போ அப்படியே கேண்டிலே மத்த வச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கேண்டில் ஆனது நல்ல சென்டர் சர்ஃபேஸ்ல அந்த கப்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. தண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கப்போட மேல் பகுதி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. சோ இப்படி டேமேஜ் ஆகிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிங்கிறது லீக் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படியே இருந்தாலும் நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நிறுத்தாம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே சூடேறிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா சோ போன வாட்டி அந்த பேப்பர் கப்பு கீழே எரிஞ்ச மாதிரியே இந்த ஒரு பேப்பர் கப்பும் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சோ நான் என்ன நினைச்சேன்னா அந்த வாட்டரும் முட்டையும் சேர்ந்து பொத்துன்னு கீழே விழுந்துரும் நினைச்சேன். அது மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. சோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அங்க லீக்கேஜ் ஆக நானும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி உள்ள ஊத்தி எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். சோ இப்படி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த மெழுகும் உருகி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இந்த பேப்பர் கப்புக்கும் இந்த ஃபயருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. சோ இப்படி பண்றதுனால அந்த ஹீட்டுங்கிறது பாயில் பண்றதுக்கு சரியா கிடைக்கல. சோ நானும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படின்னு பண்ணி மேனேஜ் பண்ணி செட் பண்ணிட்டேன். சோ இது நல்லா போயிட்டு இருக்கும் போதே திடீர்னு அந்த ஸ்டாண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுக்கு மேல நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறனால சோ முட்டை இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நானும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாம்னு போயிட்டேன். இப்போ அந்த ஃபைனலா அந்த கிட்ட எல்லாம் எடுத்து முடிச்சிட்டேன். சோ வாங்க இப்போ அந்த முட்டை நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். சோ இப்போ பாருங்க அந்த கப்பு செம்மையா டேமேஜ் ஆயிருக்கு. கீழே பாத்தீங்கன்னா நல்லா கரிகரியா புடிச்சு போய் கிடக்கு. சோ வாங்க இப்போ அந்த முட்டை நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு உடைச்சு பார்க்கலாம். சோ இப்போ அந்த முட்டையை நான் உடைக்கிறேன் பாருங்க, இது நல்லாவே வெந்திருக்கு. இப்போ அந்த முட்டையில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கலர்ல ஒரு புள்ளி மாதிரி வந்திருக்கு பாத்தீங்களா, அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ஃபயர்ங்கிறது பட்ட இடம். சோ இந்த ஒரு முட்டை ஒரு 75% நல்லாவே வெந்துருச்சு. சோ மிச்ச 25% எங்க வேகலன்னு பாத்தீங்கன்னா டாப் சைடு வேகல. ஏன்னா அந்த தண்ணிங்கிறது அந்த டாப் சைட கவர் பண்ணல. சோ அதனால ஒழுங்கா அது வேகாம போயிருச்சு. சோ இது மாதிரி ஒரு வேற லெவலான எக்ஸ்பெரிமெண்டோட வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு ஸ்டே டியூன் மக்களே, டாடா.